இந்த சூப்பர் சண்டேவோட மேட்ச் நம்பர் 2 ஐபிஎல் 2024ஓட மேட்ச் நம்பர் 13 நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் vs நம்ம சிஎஸ்கே. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா அண்ட் டேவிட் வார்னர். அவங்க பிருத்வி ஷா அண்ட் டேவிட் வார்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன். எங்கள் டேடி சொன்னார் பிருத்வி ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ அவரோட பேட்டிங்கை பார்க்க நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். 9 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷாவும் டேவிட் வார்னரும் ஒரு நல்ல 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. டேவிட் வார்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 52 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடி மதீஷா பத்திரானா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பறந்துக்கிட்டே பேர்டு மாதிரி அந்த கேட்சை பிடிச்சாரு. பிருத்வி ஷாவும் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடினார். ஆனால் தோனியோட ஒரு நல்ல ஷார்ப் கேட்ச்னால பிருத்வி ஷா 43 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிஷப் பந்தும் மிச் மார்ஷும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனால் பத்திரானாவோட ஒரு நல்ல யார்க்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் அவுட் ஆகிட்டார். அடுத்த பாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸும் அவுட் ஆகிட்டார் ஒரு நல்ல யார்க்கரில் நம்ம பத்திரானாவோட ஓவரில். பத்திரானா அந்த ஓவரை நல்லா போட்டதுனால நம்மளுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான விக்கெட்டை கிடச்சிது. அடுத்து ரிஷப் பந்தும் அக்ஷர் பட்டேலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடித்தார். ரிஷப் பந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இப்போ 50 அடிக்கிறாரு. நம்ம ஐபிஎல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் ரிஷப் பந்த். அவர் நல்லா விளாண்டார் இந்த மேட்ச் ரொம்பவே. அப்புறம் அந்த ரிஷப் பந்தோட கேட்சை பிடிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட். ஓவராலாக இப்போ முடிவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு டீசன்ட் ஸ்கோரான 191 for 5ங்கிற அப்படி ஒரு டோட்டலை செட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே நீடட் 192 to win. சரி வாங்க சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு டேஞ்சரான ஓவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடோட விக்கெட்டும் நம்மளோட ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டும் நம்ம இழந்துட்டோம். ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 balls ஆடி 2 runs மட்டும்தான் அடிச்சிருந்தார். அப்புறம் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 balls ஆடி 1 run தான் அடிச்சிருந்தாங்க. 2 பேருமே ப்ரீவியஸ் 2 மேட்செல்லாம் நல்லா தான் ஆடினாங்க, நல்லா ஸ்கோரும் பண்ணாங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் தேவையான அளவுக்கு ரன்ஸே கிடைக்கல. அடுத்து டேரில் மிச்சலும் அஜிங்கியா ரஹானேவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரில் மிச்சல் அக்ஷர் பட்டேலோட ஒரு பாலில் பார்த்திங்கன்னா அடித்து அக்ஷர் பட்டேலே அதை ஒரு நல்லா கேட்ச் பிடிச்சி அக்ஷர் பட்டேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரில் மிச்சலை அவுட் பண்ணிட்டாரு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஹானேவும் சிவம் டுபே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நல்லா அடிச்சிட்டு இருந்த ரஹானே திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா முகேஷ் குமாரோட பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வார்னர் கையில் கேட்சில் போயிட்டு அவுட் ஆகிட்டார். அடுத்த பாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷமீர் ரிஸ்வியும் அவுட் ஆகிட்டார் ஸ்லிப் கேட்ச்னால். எப்படி நம்ம பத்திரானாக்கு ஒரே ஓவரில் 2 விக்கெட் விழுந்துச்சோ அதே மாதிரி இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முகேஷ் குமாருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 விக்கெட் விழுந்துச்சு. இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயோட சேசிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவம் டுபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க. சிவம் டுபே வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 balls-க்கு 18 runs அடித்தார். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 balls-க்கு 21 runs அடித்தாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போனதுனால சேசிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால்ஸும் கம்மியாக ரன்ஸும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவம் டுபே முகேஷ் குமாரோட ஒரு பாலில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸனால் கேட்சில் அவுட் ஆகிட்டார். அடுத்து நம்ம தலை தோனி வந்து நல்லா அடித்து ஃபஸ்ட்டு பாலே 4 போக நெக்ஸ்ட்டு செகண்ட் பாலு ஒரு கேட்ச் விட அடுத்து 37 runs அடித்தார் 16 balls-ல். தோனி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய 4-6ன்னு அடித்தார். என்ன தான் நம்ம சிஎஸ்கே இன்றைக்கி மேட்ச் தோத்தாலும் அங்கே பார்க்க வந்த ஃபேன்ஸும் இங்கேருந்து பார்க்குற எல்லா ஃபேன்ஸையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஏன்னா சிஎஸ்கேலேருந்து பார்க்குற எல்லா மேட்சையும் தோனிக்கு பேட்டிங் கிடைக்காது, ஏன்னா அவர் கொஞ்சம் லோ ஆர்டரில் ஆடுறதுனால. ஸோ இந்த மேட்சை வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசி வின் பண்ணிட்டாங்க 20 runs கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா. சிவம் டுபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்தாங்கன்னா தோனி வரப்போ அவரும் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் அடித்து சிஎஸ்கேவோட ரன்ஸை புஷ் பண்ணி நம்மளோட இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சிஎஸ்கே செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. என்ன தான் நம்ம இந்த மேட்ச் தோத்தாலும் சிஎஸ்கே தோனியோட பேட்டிங் வந்துட்டு பார்த்தோன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ மேலும் அடுத்த மேட்சுகளில் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்புவோம்.
ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்திரானாவோட ஒரு நல்ல பவுலிங்கும் அப்புறம் தோனியோட ஒரு கிளாஸ் பேட்டிங்கும் தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அண்ட் பிருத்விஷோட பேட்டிங் அப்புறம் முகேஷ் குமாரோட பவுலிங் தான். இப்போ வர மேட்சுகளெல்லாம் நம்ம சிஎஸ்கே நல்லா பண்ணுவோம். நம்ம அதுக்கு ஏற்ற எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்மளோட சப்போர்ட் எப்போவுமே சிஎஸ்கேக்கு இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.